பீமா சகி திட்டம் அப்படிங்கிறது எல்ஐசியோட திட்டம். எல்ஐசி அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதான் வந்து ஷார்ட்டா எல்ஐசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்தியா ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தான் எல்ஐசி. எல்ஐசி வந்து 1956ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்டர் பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு. இந்த எல்ஐசி தொடங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் பீமா சகி திட்டம். இதை வந்து இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. எங்க தொடங்கி வைக்கிறாங்கன்னா ஹரியானா மாநிலத்தின் பானிபட்ல தான் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. எல்ஐசி ஏஜெண்டா பெண்களை மாற்றுவதற்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த பீமா சகி திட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்ஐசி அந்த கம்பெனிக்கும் அதாவது பயனாளர்கள் இருப்பாங்களா, பீப்புளுக்கும் நடுவில் ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுவாங்க இல்லையா, முகவர்கள். எல்ஐசி ஏஜென்ட்களாக பெண்களை மாற்றும் நோக்கத்துல தான் இந்த பீமா சகி திட்டமானது இப்போ லான்ச் பண்றாங்க. அதாவது நம்ம இந்தியாவுடைய தொலைநோக்கு பார்வையாக என்ன இருக்குன்னா, பெண்களை வந்து பொருளாதார வளர்ச்சி அடைந்த பெண்களை உருவாக்குறதன் மூலமாக நம்ம இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையின் கீழ் தான் இந்த பீமா சகி திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமா ஒரு 35,000 பெண்களை வந்து எல்ஐசி ஏஜென்ட்களாக மாற்றப்படுவாங்க. அதே மாதிரி அடுத்த கட்டமா 50,000 பெண்கள் வந்து எல்ஐசி ஏஜென்ட்களாக தேர்வு செய்யப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு குறைந்தபட்ச வயதாக பாத்தீங்கன்னா 18 வயது வந்து நிரம்பி இருக்கும். அதிகபட்ச வயது வந்து 18 வயது. அதே மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க படிச்சிருக்கணும். உதவித்தொகையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. முதல் மாதம் வந்து 7,000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்த மாதம் 6,000 ரூபாய், அதுக்கு அடுத்து 5,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க.